கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் உங்களோடு கூட யாத்திராகமம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தில் விசுவாசமே விஷயம் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி என்ன தவறு செய்து விட்டார்கள்? வேசித்தனமா, களவா, விபச்சாரமா? இல்லை, மறுநாளுக்கு தேவையான மன்னாவை முந்தின நாளே சேர்த்து வைத்தார்கள். சேர்த்து வைப்பது தவறா? அடுத்த நாளும் மன்னா பொழியும் என்று தேவன் சொன்ன வார்த்தையை நம்பாததே அவர்கள் செய்த செயலுக்கு காரணம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. அவர்களின் அந்த அவிசுவாச இருதயமே மோசேயின் கோபத்திற்கு காரணம். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, அவிசுவாசமே மனிதனுடைய மிகப்பெரிய பாவமாய் தேவனால் கருதப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் பிதாவின் மனு அவதாரமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கூட ஆயக்காரர், பாவிகள், வேசிகள், விபச்சாரர் என எத்தனையோ ஜனங்கள், ஆண்கள், பெண்கள் அவரை தனித்தனியாக சந்தித்தனர். அவர்களில் ஒருவரை கூட நீ ஒரு பாவி, விலகி போ என அவர் கடிந்து கொண்டதோ கோபப்பட்டதோ இல்லை. தன் நிழல் நாடி வந்த ஒவ்வொருவருக்கும் அவர் அடைக்கல பட்டணமாகவே இருந்தார், கோபப்படவில்லை. அது மட்டுமல்ல, அவர்களுக்காக வாதாடினார். மார்க் 16:14 வாசிப்போமானால், எங்கெல்லாம் அவிசுவாச நாற்றத்தை கண்டாரோ அவர்கள் சீஷர்கள் என்றாலும் அங்கேயெல்லாம் எரிமலையாய் வெடித்தார். உங்கள் பாவங்களை விட உங்கள் அவிசுவாசமே அவரை அதிகமாய் வேதனைப்படுத்துகிறது. அதுதான் அவரை அதிகமாக கோபப்படுத்துகிறது. விசுவாசம் அவரை பிரியப்படுத்துகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். சகோதரனே, சகோதரியே, விசுவாசிப்பவனே அவரின் இருதயத்தை திருடி விடுகிறான். பரலோகம் பரிசுத்தவான்களுக்கான இடம் என்பதல்ல, அது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களுக்கான இடம். நரகம் பாவிகளுக்கான இடம் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்களுக்கான இடம். பல நல்லவர் கூட நரகத்தில் இருப்பர், அவர்கள் இயேசுவை விசுவாசியாதபடியால். பல கொடிய பாவிகள் கூட பரலோகத்தில் இருப்பர், காரணம் அவர்கள் இயேசுவை விசுவாசித்தபடியால். விசுவாசத்தை வைத்துதான் பரலோகமும் நிச்சயிக்கப்படுகிறது. ஆமென். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.